தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னை பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. என் தொகுதிக்குள்ள வந்தா அடிச்சே கொன்னுடுவேன் என தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி சொந்த கட்சி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஆடியோ ஒன்று வெளியாகி இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சமூக நலத்துறை அமைச்சரான ஜெகதீஸ்வரி தாவேகா நிர்வாகி ராஜகுருவிடம் பேசியதாக 4 நிமிட ஆடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் தன் சொந்த தொகுதியான ராஜபாளையத்தில் உள்ள தாலுகா அலுவலகத்திற்கு வந்த சாத்தூரில் பொறுப்பு வகிக்கும் லட்சுமணன் என்கிற நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசுவதாக உள்ளது. இனி என் தொகுதிக்குள்ள கால வச்சா வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் என அந்த ஆடியோவில் அவர் எச்சரிக்கும் விதமாக உள்ளது. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சுக்குவேன். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். உள்ள ஒருத்தன் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையானதை அடுத்து அந்த ஆடியோவை வெளியில் கசிய விட்டதாக கூறப்படும் ராஜகுரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஜெகதீஸ்வரி அமைச்சராக பொறுப்பேற்றது முதலே சர்ச்சைக்கு பெயர் போனவராக இருக்கிறார். முன்னதாக அரசு நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட பேனரில் பொறுப்பு அமைச்சரான தன் பெயரை மற்றொரு அமைச்சரான கீர்த்தனா பெயருக்கு பின்னால் போட்டிருப்பதாக ஆட்சியரிடம் வாக்குவாதம்